Hi everyone. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் புது பேட்சுக்கு ரிசல்ட் வர்றதுக்கு இன்னும் வந்து சில நாட்களே இருக்குது. ஸோ May 19 நமக்கு ரிசல்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன டைம் 9, 9:30, 10ங்கிறதெல்லாம் கொஞ்சம் வரும் சரிங்களா. ரிசல்ட்டுக்கு முன்னாடி நாளே அறிவிச்சிருவாங்க. பட் May 19. சரி, நீங்கள் எக்ஸாம் நல்லா பண்ணியிருக்கீங்களா சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ +1ல் பெரும்பாலான மாணவர்கள் ஒரு 75லேருந்து 80% மாணவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஜஸ்ட் +1 ஓகே பப்ளிக்னால நான் வந்து ஓரளவுக்கு ட்ரை பண்ணி படிச்சிருக்கேன், ஆனால் நான் வந்து நல்லா படிக்கல. ஆனால் மீதி இருக்க 20% பசங்க வந்து நல்லாவும் படிச்சிருப்பாங்க, கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கும் பண்ணி 12th என்ன எஃபெக்ட் போடுவாங்களோ அதே 11th போட்டிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லணும். நீங்கள் 10th பப்ளிக்கில் என்ன எஃபெக்ட் போட்டு படிச்சிங்களோ அதே எஃபெக்டை 11th போட்டிங்களா அப்படின்னு கேட்கும்போது உண்மை என்ன அப்படிங்கிற உங்களுக்கு தான் தெரியும். ஸோ கண்டிப்பாக இந்த விஷயத்தை நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது ஒவ்வொரு நாளும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். எப்படி சார் நீங்கள் பார்த்துட்டுருக்கேன் அப்படின்னா, ஓவரால் என் பசங்களே நான் பார்க்கும்போது ஒரு டெஸ்ட்டுன்னு வைக்கும்போது ஒரு குறிப்பிட்ட மாணவன் மட்டும்தான் நல்லா எழுதுறான், குறிப்பிட்ட மாணவன் நல்லா எழுதலை. ஏன்னா அவன் இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்கலை. அவங்க பெற்றவங்க வந்து சேர்த்துறாங்க, எல்லாம் படிக்க வைக்கிறாங்க, பட் படிக்கணுங்கிற கடமை நமக்கு இருக்கணும். ஸோ இந்த கஷ்டம் நல்லா கேட்டுக்கோங்க. இந்த கஷ்டம் இப்போ நீங்கள் வந்து இது கஷ்டம், படிக்கிறது என்னால் முடியாது, நான் வந்து கண்டிப்பாக நான் படிக்க மாட்டேன், நான் வந்து ஜூன்லேருந்து ஆரம்பிப்பேன், மிட்டம் கிட்ட வரும்போது தான் ஆரம்பிப்பேன், நான் எக்ஸாம் முன்னாடி நாள் நைட்டு தான் படிப்பேன் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியில் இருந்தீங்கன்னா நான் ஒன்று சொல்கிறேன் கேளு. ஆக்சுவலாக உன்னை மண்டை கிழவருக்கு நான் சொல்கிறனாலும் சரி, நீ உன்னை என்ன நினச்சாலும் சரி, 12th நம்ம சேனல் நீ பார்க்குற, நம்ம சேனலை பார்த்துட்டு பப்ளிக் எக்ஸாம் வரும்போது அதை முடிச்சுட்டு அது முடித்த பிறகு மார்க் வந்ததுக்கப்புறம் இந்த வருஷம் நிறைய மாணவர்கள் என்கிட்ட சொன்னாங்க, நான் நல்ல மார்க் எடுத்துக்க உங்கள் சேனல் பார்த்து எடுத்தேன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சந்தோஷங்கிறத விட நான் சேனல் ஆரம்பித்ததுக்கு ஒரு அர்த்தம் ஏற்பட்டது. அதே மாதிரி தான் இந்த வருஷமும் எனக்கு தேவைப்படுது. ஸோ அதனால தான் நான் இப்படி பண்ணுறேன், இப்படி உங்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்குது, அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ டெய்லி வந்து மேக்ஸ் போட சொன்னேன், போடுறீங்களான்னு தெரியல, 1.5 மணி நேரமாவது போடுங்க இனிமேல். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஆல்டர்னேட்டிவ் டேஸ், அதாவது மண்டே ஃபிசிக்ஸ்னால் கெமிஸ்ட்ரி டியூஸ்டே, வெனஸ்டே ஃபிசிக்ஸ்னால் தேர்ஸ்டே ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி, இந்த மாதிரி மாற்றி நீங்கள் வந்து படிக்கணும்னு சொல்லியிருந்தேன். பயாலஜி ஒரு வேளை டஃப்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சாட்டர்டே சண்டே பயாலஜியும் படிக்க சொன்னேன். ஸோ நீங்கள் ஒன்றும் கஷ்டப்படுத்தலாம். நான் அட்லீஸ்ட் ஒரு 2 சாப்டர் கிட்டையாவது 1.5 சாப்டர் கிட்டையாவது படிச்சிருக்கலாம், கெமிஸ்ட்ரியில் ஒரு 2 லெசனாவது படிச்சிருக்கலாம், ஃபிசிக்ஸில் ஒரு லெசன் முடிச்சு 2வது யூனிட் வந்திருக்கலாம், இதெல்லாம் பண்ணியிருக்கலாம். ஏன் இப்போ ஸ்டார்ட் பண்ணால் கூட 21 நாள் இருக்குது, நீங்கள் இப்போவும் படிக்கலாம். நான் ஒரு வாரத்துக்கும் இந்த மாதிரி ஒரு வார்னிங் சிக்னல் கொடுத்துக்கிட்டே இருக்கேன், ஆனால் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ண மாட்டேங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. ஆனால் ஒரு சிலர் படிக்கிறீங்க, அது நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். எப்படின்னா எனக்கு அந்த ரிப்போர்ட் அனுப்புகிறாங்க, படித்ததெல்லாம் பிடிஎஃப் எடுத்து அனுப்புகிறாங்க. கிராஷ் சீரிஸ் ஏன் ஸ்டாப் பண்ணப்பட்டது அப்படின்னா, ஸ்டாப் கிடையாது, நடுவில் ரிசல்ட் வந்துருச்சு, அதனால் கொஞ்சம் பிஸி ஆகிட்டு, நீங்களே பார்த்துருப்பீங்க வீடியோஸ் எல்லாம். +2 ரிசல்ட் வந்தனால கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். நான் கண்டிப்பாக கிராஷ் சீரிஸ் போடுவேன், ஃபாலோ பண்ணுங்கள். அது வரைக்கும் நீங்கள் சும்மாலாம் இருக்க வேண்டாம். நான் சொல்லிக் கொடுத்த மெத்தடில் நிறைய சம்ஸ் விட்டுருப்பேன், நீங்கள் அதை எடுத்து போட்டு பார்க்கணும். இல்லை ஃபிசிக்ஸில் வந்து டெரிவேஷன்ஸ் போட்டு பார்க்கணும், அதுக்கு நம்ம டெரிவேஷன் போடுறோன்னு சொல்லியிருக்கோம், அதுலேயுமே நான் போடுறேன் சரிங்களா. கொஞ்சம் டைம் கம்மியாக இருக்குது எனக்கு வந்து டிஎன்ஏவும் பார்த்துட்ருக்கேன், முக்கியமாக கரியர் கைடன்ஸ் கைடில் நிறைய ரிப்போர்ட் எடுக்க வேண்டியதாக இருக்குது. அண்ட் ஆல்சோ 12th வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் இப்போ வந்துச்சு, அவங்களுக்கு நிறைய பேச வேண்டியதாக இருக்குது, அதனால தான் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். இனி கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு கவலைப்படாதீங்க, ஜூன்லேருந்து கரெக்டாக உங்களுக்கு இருக்கும். ஸோ 2023 ரிப்போர்ட் எடுக்கும்போது +2 ரிசல்ட்டில் கொஞ்சம் வீழ்ச்சி இருந்தது, ஏன்னா கொஞ்சம் டஃப்பாக கேட்டிருந்தாங்க மேக்ஸு, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க, கொஞ்சமாக வீழ்ச்சி இருந்தது. கரெக்ஷனும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக இருந்தது. 2024 கரெக்ஷன் ஒரு மாதிரி இருந்ததான்னு கேட்டால் மீடியமாக தான் அங்கேயும் இருந்தது. ஆனால் ஓரளவுக்கு கட் ஆஃப் ரைஸ் ஆச்சு. கட் ஆஃப்னா டிஎன்ஏ கட் ஆஃப் எல்லா கட் ஆஃபும் 2025 கட் ஆஃப் வந்து ரைஸ் ஆயிடுச்சு. இந்த வருஷம் ரைஸ்னால் எப்படி 150 கட் ஆஃப் வரும்னு நினைக்கிறவன் 170 எடுத்துருக்கான், 170 வரும்னு நினைக்கிறவன் 190 எடுத்திருக்கான். அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு மார்க் ஜாஸ்தி எடுத்துட்டான். காரணம் என்ன அப்படின்னா, லிபரல் கரெக்ஷன் கிடையாது, மாணவர்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. மாணவர்கள் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்காங்க, இயர் பை இயர் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்காங்க. ஏன்னா யூடியூப் சேனலாக இருக்கலாம், இல்லை வந்து கைடன்ஸ் ஏதாவது அவங்க டீச்சராக இருக்கலாம், இல்லை வந்து டியூஷன் சென்டராக இருக்கலாம், இல்லை வந்து இன்ஸ்டாகிராம் பார்த்து படிச்சிருக்கலாம், இல்லை வந்து ஏதாவது ப்ளூ பிரிண்ட் வச்சு படிச்சிருக்கலாம், இல்லை இந்த கொஷின் பேப்பர் யாரோ கொஷின் கொடுக்குறாங்க நம்மள மாதிரி அதை வச்சு படிச்சிருக்கலாம், இல்லை ராம் மேக்ஸ் அலெக்ஸ் மேக்ஸ் அதை பார்த்து படிச்சுக்கலாம், சொல்ல முடியாது. ஓவரால் பார்க்கும்போது 2025 ஹைப்பாக இருக்குது. இனி இது எப்படி ஆகும்னா டவுனே ஆகாது. ஏன்னா 2025 3 சப்ஜெக்ட்டுமே மாடரேட்டாக தான் கேட்டாங்க. மேக்ஸ் படு மாடரேட்டு, அதிலே வந்து அவங்களால இவ்வளோ ரிப்போர்ட் கொடுக்க முடியுது, இவ்வளோ ஹைப்பு, இவ்வளோ மார்க் எடுக்க முடியுதுன்னா, நான் இந்த வருஷம் சொன்னவங்க நீங்கள் நம்ப மாட்டீங்க, 180க்கு மேலே இருக்கிறவங்க தான் அதிகமாக எனக்கு காலே பண்ணுறாங்க. சார் இந்த காலேஜ் கிடைக்குமா, அந்த காலேஜ் கிடைக்குமா. உங்களுக்கு வார்னிங் நான் கொடுக்குறேன். என்னென்னா
ப்ளஸ் டூவில் நீங்கள் வந்து நல்லா படிக்கணும் அப்படின்னா மாணவர்கள் எப்படி இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்காங்க பாருங்கள், அதே மாதிரி நீங்கள் டபுள் மடங்கு இம்ப்ரூவ் ஆகணும் தான் நான் என்னுடைய ஆசை. அதுக்காக தான் இந்த வார்னிங். ஸோ வருஷம் மாணவனோட வந்து அந்த ரைஸ் வந்து ஆகிட்டே இருக்குது, அவனுடைய எபிலிட்டி வந்து அதிக லெவலில் போயிட்டே இருக்குது. இதெல்லாம் மனசில் வச்சுக்காமல் நீங்கள் எங்கேயோ சுற்றிட்டு விளையாண்டுட்டு இருந்தீங்கன்னா, கேம் ஆடிட்டு இருந்தீங்கன்னா, இல்லை ஐபிஎல் மேட்ச் இப்போ கேன்சல் பண்ணிட்டாங்க ஏதோ பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா போச்சு. ஸோ அதனால் தயவுசெய்து இந்த லீவை கொஞ்சம் ப்ரீசியஸாக யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நான் அவ்வளோதான் சொல்ல முடியும். இல்லை இதுக்கு மேலே நான் இதை பற்றி வீடியோ போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு கிராஸ் சீரிஸே ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன், நீங்கள் உங்கள் இஷ்டம். சரி, +1 ரிசல்ட் வந்துடும். இந்த ரிசல்ட்டில் மார்க் கம்மியாச்சுன்னா என்ன பண்ணுறது? மார்க் கம்மியானால் ஒன்றும் பண்ண வேண்டாம். நீ வந்து இந்த மார்க் குவாலிஃபை எக்ஸாமுக்கு குவாலிஃபை ஆகிறதுக்கு வருது, அதனால் நீங்கள் எதுவுமே பயப்பட வேண்டாம். இதை பற்றி தனியாக நான் ஒரு வீடியோ போடுறேன். ஒருவேளை ஃபெயில் ஆனாலும் நீ பயப்படணும்னு அவசியம் இல்லை. அந்தளவுக்கு நீ வந்து ஒன்றும் டிப்ரெஸ் ஆகணும்னு அவசியம் இல்லை. நீ +1 விட்டதை +2 படி. +1 எவ்வளோ லோவாக எடுக்க போகிறியோ அதை நீ அட்வான்டேஜ் ஆக்கி, அதாவது வெறித்தனமாக நான் இவ்வளோ கம்மியாகிட்டேன் அதனால் ஒரு வெறித்தனமாக +2 படிக்கணும்னு கொஞ்சம் ஆர்வம் காட்டு. நீ +1 ஒரு மொமெண்டம் கம்மியானதை +2 அதிகம் மொமெண்டம் கெயின் பண்ணுறது கொஞ்சம் டைம் ஆகும். அந்த மொமெண்டமை நீ இந்த லீவில் தான் கெயின் பண்ண முடியும். ஜூன் ஜூலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நீ வந்து மிட்டம் முடிஞ்சு போய் மிட்டம் யோசிக்கிறவங்கள கோட்டை வந்துடும். ஸோ அதனால் தயவு செய்து இந்த மொமெண்டமை கெயின் பண்ணுறதுக்கு கரெக்டாக யோசி. இந்த +1 ரிசல்ட்டு பார்த்து வெக்ஸ் ஆக வேண்டாம். கரெக்ஷன் லிபரலாக தான் இருக்கும். கண்டிப்பாக மார்க் அள்ளி தான் போட்டிருக்காங்க. ஃபெயிலியர்ஸ் கம்மி தான் இந்த வருஷம். பட் இருந்தாலும் மார்க்கை பார்த்து டிசப்பாயின்மெண்ட் ஆக வேண்டாம். நீ படித்தது நீ எழுதியிருக்கிறத வந்திருக்கு. அது தவிர +1 மார்க் ஜஸ்ட் ஃபார் குவாலிஃபை அவ்வளோன்னு தான் நினச்சிட்டு +2 தான் வாழ்க்கைன்னு நினச்சிட்டு அடுத்து போயிட்டே இருங்க. இதை பற்றின வீடியோ நான் தனியாக போடுறேன். +1 ரிசல்ட்டு என்ன வரும் அனாலிசிஸ் நான் போடுறேன். உங்களுக்கான கரெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு நான் அதை பற்றியும் பேசுகிறேன். மித்தபடி இந்த +1 ரிசல்ட்டை வச்சு நான் ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு இப்போ +2 வந்துட்டீங்க. நீங்கள் ஜூன் போய் ஸ்கூலுக்கு போனால் தான் +2 கிடையாது, இப்போவே நீ +2 தான். அதை புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு புக்கை வந்து பழைய புக்கு வாங்கி, மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கெலாம் புக்கு இந்நேரம் கொடுத்துருப்பாங்க. புக்கு வாங்கி பழைய மார்க்கெட்டில் 100 ரூபா செலவாகணும் புக்கு வாங்கணும். கைடு வாங்குறியா, ஃபோக்கஸ் கைடுன்னு சொல்லியாச்சு. கெமிஸ்ட்ரிக்கு ஃபிசிக்ஸ் கைடு தேவையில்லை, மேக்ஸுக்கும் கைடு தேவையில்லை. சொல்யூஷன் புக் வாங்கணும்னு அவங்க எல்லாம் பழைய மார்க்கெட்டில் ஒரு 500 ரூபா ஆகுமா? இன்றைக்கி லட்சக்கணக்கில் படிக்க வைக்கிறாங்க பேரண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸு லட்சக்கணக்கு ரூபா கொடுத்து படிக்க வைக்கிறாங்க. அந்த கஷ்டம் உங்கள் பேரண்ட்ஸ் கொடுத்துடாதீங்க. தயவுசெய்து கொஞ்சம் புரிதல் ஏற்பட்டு தயவுசெய்து படிங்க. அப்புறம் நீங்கள் கட் ஆஃப் கம்மியாயிடுச்சு, மார்க் கம்மியாயிடுச்சுன்னு சொல்லி அப்புறம் அழுது எந்த பிரயோஜனமும் இல்லை. இன்றைக்கி திரும்ப நான் எல்லா வருஷமும் சொல்லிகிட்டு இருக்கேன். 2025 ரிப்போர்ட் ஹைப் ஏற்றிருச்சு. மார்க் அள்ளி வழங்கினாங்களா இல்லை ஸ்டூடெண்ட்ஸோட எபிலிட்டி அண்டு ஹார்ட் ஒர்க் அதிகமாக இருக்கான்னு தெரியல. கண்டிப்பாக இதில் 90% ஸ்டூடெண்ட்ஸோட ஹார்ட் ஒர்க் தான். என்ன தான் லிபரல் கரெக்ஷன் சொன்னாலும் ஸ்டூடெண்ட்ஸோட ஹார்ட் ஒர்க் இல்லாமல் இந்த மார்க் வராது. மேக்ஸில் சுமார் நீங்கள் ஏன் டியூஷன் சென்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 60 கீழே யாருமே இல்லை. நான் அடித்து சொல்லுவேன், ரொம்ப வீக்காக இருக்கவங்க கூட 62 மார்க்கு. அப்போ நீங்கள் சொல்லுங்கள், எப்படி வந்து படிக்க மாட்டாங்கன்னு சொல்கிறீங்க? எல்லாருமே இப்போ படிக்கிறாங்க. அதை மனசில் வச்சுக்கிட்டு +1 நடந்ததை மறந்துட்டு +2 டெய்லியும் அட்லீஸ்ட் இதை பண்ணுங்கள். இதை விட அதிகமாக ஒரு 2 மணி நேரம் நான் காலையில் படிக்கிறேன், 1 மணி நேரம் நான் சாயங்காலம் படிக்கிறேன்னா ரொம்ப சந்தோஷம். 3 மணி நேரம் படித்தாதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அட்லீஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு நீ ஒரு கம்பேக் கொடுக்கணும். அட்லீஸ்ட் போர் அடிக்குதுன்னா ஒரு 2 மணி நேரமாவது படி. நான் எத்தனை வாட்டி சொல்லிகிட்டு இருக்கேன், கேட்குறதே கிடையாது. இன்றைக்கி நம்ம வீடியோ பேரண்ட்ஸ் பார்க்குறதில்ல, ஸ்டூடெண்ட்ஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுவீங்க. எப்படியும் பேரண்ட்ஸ் பார்க்குறது எப்போனா கரியர் கைடன்ஸ் போடும்போது, அப்போ பார்க்கும்போது ஓ இப்படி ஒரு திருக்காரா இப்படி சொன்னாரா அப்போ ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு நான் சொல்லிகிட்டே இருக்கேன். ஆனால் பேரண்ட்ஸ்க்கு தெரியாது. பேரண்ட்ஸ் ஒரு பக்கம் உங்களை திட்டிகிட்டு தான் இருக்காங்க படிங்கன்னு. ஆனால் நானுமே சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது எல்லாம் எங்கே கொண்டு போய் முடியும்னா லாஸ்ட் ஃபைனல் ரிப்போர்ட் உங்களுக்கு நெகட்டிவாக வரக்கூடாது அப்படி நினச்சிங்கன்னா தான் இது கரெக்டாக இருக்கும். இல்லை நெகட்டிவாக வந்துருச்சுன்னா ஃபீல் பண்ணி எந்த பிரயோஜனமே இல்லை. படித்தா மட்டும் போதாது, ஸ்மார்ட் லேர்னிங் வேணும். அண்ட் திங்க் பண்ணி படிக்கணும், புரிஞ்சு படிக்கணும். அண்ட் இப்போ இருந்தே அதை கொண்டு வாங்கன்னு நான் சொல்ல வரேன். ஸோ அதனால் தயவுசெய்து நம்ம சேனலை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இருக்கிற கொஷின்ஸ் எல்லாம் படிக்கிறமே. நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ போட்டிருக்கேன். நான் இனியும் ரெகுலராக வீடியோ போடல, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வீடியோ போடுறோம். ஸோ அதையாவது ஒழுக்கமாக ஃபாலோ பண்ணி படிச்சுக்கிட்டுருங்க. ஸோ +1 ரிசல்ட் வந்து உங்களோட +2ஓட இதை வந்து இம்பேக்ட் பண்ணுமா, ஐ மீன் +2 ஸ்டடீஸை இம்பேக்ட் பண்ணுமானா கரெக்டாக கிடையவே கிடையாது. பேசிக்ஸ் தெரியாமல் நாங்கள் வரோம். +2ல் இம்பேக்ட் ஆகுமானா கிடையவே கிடையாது. +2ல் ஸ்டார்டிங்லேருந்தே படி. எல்லா சாப்டருமே புதுசு மாதிரி இருக்கும். +1க்கும் +2க்கும் சம்மந்தம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் ஆனால் கண்டிப்பாக நீ ஸ்டார்டிங்லேருந்தே படிச்சுன்னா படிச்சிடலாம். நீ பேசிக் ட்ரிக்னாமெட்ரி நாலேஜ் இருக்காது, கண்டிப்பாக ஒரு சிலருக்கு தான் இருக்கும். அந்த ட்ரிக்னாமெட்ரி படிக்காதனாலையும் இன்டெக்ரல் பெரிய சாப்டரே அதுதான் படிக்காதனாலையும் நிறைய மிஸ் பண்ணுவீங்க. பட் இருந்தாலும் ஓவர் கம் பண்ணிடலாம் +2ல் ஷார்ட் பீரியட்லேயே. ஸோ அதனால் பயப்பட வேண்டாம், நல்லபடியாக
படிங்க. நான் சொன்னது ஓரளவுக்கு அது புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். ஸோ டெய்லி இது ஃபாலோ பண்ணுங்கள். நாளைக்கு ஃபிசிக்ஸோட அந்த ஃபஸ்ட் சாப்டரோட இம்பார்ட்டன்ட் போட்டுறேன். கிராஷ் சீரிஸ் கன்டினியூ பண்ண ட்ரை பண்ணுறேன். ட்ரை இல்லை கன்டினியூ பண்ணுறேன். ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.